இன்னைக்கு மருந்து ஊத்தாம வந்துட்டேனே, எங்க வந்திருக்கனே தெரியல. தின்ன மாதிரி இருக்கு, இதுல உட்காந்துட வேண்டிதான். இப்படியா காதுக்கும் கண்ணுக்கும் மருந்து ஊத்தாம வருவேன்? ஐ பனிமலர் தனியா உட்கார்ந்துருக்கா. என்ன பனிமலரு, என்ன மாடு மேய்க்க போலையா? என்னையே அப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்க்க அவ்வளவு அழகா இருக்கேனோ. ஒரே மங்களால தெரியுது. சும்மா இருக்க எரிச்சலா இருக்கு, பாடுவோம். போனா வருவீரோ, வந்தா இருப்பீரோ. பாட்டெல்லாம் படுதேன் நீ பார்த்து. ஆ, பனிமலரு, எனக்கு வாலிபத்திலேயும் நீ ரொம்ப பிடிக்கும். என்ன செய்ய, எங்க அம்மா அப்பா தான் பணக்காரின்னு சொல்லி அந்த கருங்கலவிய கட்டி வச்சுட்டாங்க. யாத்தாடி கிழவங்க கடலை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. நான் எதுவும் பக்கத்துல உட்காந்துருக்கோ, ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கும் வருத்தமா இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப வருத்தம். நீ எவ்வளவு அழகா இப்பமே லட்டு கணக்கா இருக்க, அந்த காலத்துல சூப்பரா இருப்ப. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கண்கொள்ளா காய்ச்சே வடிவு பாட்டி பார்க்காம போச்சே. காலம் நம்மை பிரித்து விட்டது. அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை மனம் முடிப்பேன். நம்ம ஊர் பிளே பாய் இந்த தாத்தா தான். எத்தனையோ கிழவிகளை பார்த்து ஆசைப்பட்டது உண்டு, ஆனா உன் மீது மட்டும்தான் காதல் வந்திருக்கு. எப்போதும் உண்டு உன் மீது காதல். ஆமா, இந்த கிழவி எதுக்கு உச்சி கொட்டிக்கிட்டு இருக்கு? சொச்சோனே கண்ணோ, அது பண்ண மாதிரி. யாத்தாடி இது ஏதோ திருட்டு போய் செயின் அக்கா மறுபடியும் வந்துட்டான். செயின் அக்கா வந்தியோ களவாணி? பனிமலர், நான் கணேசன். அன்னைக்கே 200 ரூபாய் செயின் போயிட்டு, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். களவாணி களவாணி களவாணி. சரியா போச்சு. யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரமும் பேசிக்கிட்டு இருந்திருக்கு போல இந்த பனிமலர் பாட்டி. இதுக்கு மேல விட்டா தாத்தா பாடி ஆயிடுவாரு. ஏன் பாட்டி, அவரை விடு. இன்னொரு களவாணி உன் கூட்டாளியா? யாத்தாடி, நான் கிடையாது. இனி மருந்தூத்தலையா கிளவி? களவாணி. யோ தாத்தா, அதுக்கு கண்ணு தெரியல, நீர் ஓடிரும், காதும் கேட்க மாட்டுக்கு. யோ தாத்தா வா, நம்ம ரெண்டும் ஓடிடுவோம். கைய பிடிச்சிட்டு வாரும், கூட்டு போறேன். ஐயோ பாவம். களவாணி நீ எங்க போன? ஏய் செயின் களவாணி நில்லு. நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி ஆயிட்டு. சரி பாவம், வயசானவர் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறது, வார் போவோம். செயின் களவாணி நில்லு. வயசான காலத்துல ஒழுங்கா இருங்க தாத்தா, இப்படி அடி வாங்கணுமா? சாணுவா? அடி வாங்கினது எதுவும் மரங்கள் ரெண்டு போச்சா? சான்சி சுருக்கமா சாணுன்னு கூப்பிடுவோம். அது எப்படி என்னைய காப்பாத்தி கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு தோணுது. என் மேல அவ்வளவு அன்பா? அன்பு கிடையாது, வம்பும் கிடையாது. இதுக்கு மேல அங்க விட்ட நீர் செத்து போயிருவேன்னு ஒரு இறக்கத்துலதான் கூட்ட. இதுல என்ன இருக்கு? ஏய் கண்மணி, உண்மையை சொல்லுடி, உனக்கு என் மேல ஒரு கண்ணா? எடுபட்ட பேதில போற கலட்டு பையல என்ன பேச்சு பேசுறாரு? கிளவி உம்பரை அடுத்தது தப்பே இல்லை, அங்கேயே சாவ விட்டுருக்கணும். ஆளும் மண்டையும் பாரு. இந்த கொஞ்சம் வயசு பயிலுள்ள நம்பிடலாம், இந்த வயசான கிழடு கடையை நம்பி எங்கேயுமே வர முடியாதுப்பா. என்ன இன்னைக்கு ஒரே அடியா விழுது? சுந்தரி மேடம், கடைசியில் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. நீங்களும் உங்க நெட்ட வழியான்னு கோவம். ஆமா பாபு சார், எல்லா புகழும் என்னுடைய டீமுக்கே. ஒரு வழியா அந்த மண்டைய ரூபா தரதுக்கு ஒத்துக்கிட்டானா? என் பொண்டாட்டி வந்து சொன்னா. ஆமா பாபு சார், இன்னைக்கு என்ன செய்தாருன்னு பாப்போம். குட் மார்னிங் சார். இந்தாங்க பாபு 50,000. தேங்க்யூ சார். இந்தாங்க சுந்தரி. சார் எல்லாம் நல்ல நோட்டு தானே, கள்ள நோட்டு இல்லையே? என்ன சுந்தரி ஓவரா பேசுறீங்க? என்னை பத்தி கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல சார், வேண்டாம் விருப்பம் கொடுத்தீங்களா, அதான் கேட்டேன். வேணா பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசுற விளையாண்டு வச்சுக்கிடாதீங்க. சாரி சார். இந்தாங்க பூஜா, இதுல 50,000 இருக்கு. சார் என் பேர் பூஜா இல்ல ராணி. இந்தாங்க லதா 50,000. தேங்க்யூ சார். நீங்க தரணும்னு அவசியமே இல்லை சார், ஆனா நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வாங்கிக்கிறேன். மற்றபடி நான் எந்த அடமும் பிடிச்சு வாங்க மாட்டேன். குட். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. ஆனா இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி பொய்யா சொல்லி பணத்தை புடுங்குற பழக்கத்தை இதோட நிறுத்திக்கோங்க பாபு. சார் பொய்யா சொல்லி யாரும் பணம் வாங்கல சார், நீங்க சொன்னதுதான் நாங்க சொன்னோம். இப்படிதான் ஓனர் வீட்டுல வந்து போராட்டம் பண்ணுவாங்க போல, 5-6 பொம்பளைங்களை கூட்டு வந்து. வெரி பேட் பாபு. உங்களை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். ஒரு நாளையில வெறும் ஒரு கேவலம் ஒரு 50,000 ரூபாய்க்கு அவ்வளோத்தையும் சில்லியா நொறுக்கிட்டீங்க. இவங்கள போய் போராட்டம் பண்ணாங்களா? எனக்கு இது தெரியாதே. நீங்க தானே சார் 50,000 தாருனீங்க? அதெல்லாம் ஒரு ராத்திரி பூரா முடிச்சிருந்தோம். இப்ப இப்படி மாத்தி பேசினா என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு அப்படி சொல்லதான் ஞாபகமே இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் தான் அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி நிக்கிற 2 பேரும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. எனிவே
உங்க போராட்டத்துக்கு பயந்து நான் கொடுத்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து உங்க வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதுதான். சார் நீங்க எப்பவும் எங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டியது. ஆனா எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கார ஆள் கிடைக்காது. பாபு சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரே நேரத்துல 5 கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய பவரும் கெப்பாசிட்டியும் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் நீங்க எங்க 2 பேரும் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். இவ்வளவு கம்மியான சிலையில யாரு வேலை பாப்பா? சுந்தரி, நீங்க ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி பேசாதீங்க சரியா? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல 2 பேரும் பல்ல இழிச்சிட்டு வாங்குங்க நட்டி. நாங்க கஷ்டப்பட்டு போராடி வாங்கின பைசா கொடுங்க டி. அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? இப்படி பேசாதீங்க. நாங்க போராட போய் தான் கிடைச்சிருக்கு. இல்ல இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணீங்களாட்டி? எப்பவுமே சேர்ந்து இருந்து எந்த விஷயம்னாலும் நம்ம செய்யணும். உடனே தனியா கலந்துக்கிறது கேவலமான புத்தி. ஒரு ஆபீஸ்ல ஒரு 4 பேர் ஒன்று சொன்னாங்கன்னா அதுல ஒரு ஆள் மட்டும் தனியா ஓடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேவலமான புத்தி. அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப ஏன்டி பணத்தை இழிச்சிட்டு வாங்குனீங்க? ஓனர்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? அது எப்படி வர்ற மகாலட்சுமி வேண்டாம் சொல்லுவோம்? சால்ரா இந்த ஆபீஸ பிடிச்ச தரத்துறோம் ரெண்டும். சுந்தரி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சீப்போ சுந்தரி மேடம், அவளுக்கு கிட்ட நமக்கு என்ன பேச்சுவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். வயிறு ஏறிட்டு பாபு சார். நாங்க அங்க ராத்திரி பகல கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பைசா இவ்வளவு பல்ல இழிச்சிட்டு வாங்குதாளுவ. கொஞ்சமாட்டு இது பண்ணிருக்கலாம்ல பாபு சார் நமக்கு. ஆமா சார், நீங்க சொன்னீங்க சார், மறந்துட்டீங்கன்னு அப்படியாட்டு சொல்லிருக்கலாம்ல. நம்ம 2 பொய்ஜலி பைசா வாங்கின மாதிரியும் இவ்வளவு நல்லவ மாதிரி நின்னுக்கிட்டாளுவ. அதான் வயிறுலாம் எரியுது. விடுங்க சுந்தரி மேடம். நல்ல வச்சுட்டு நிக்காளுவ. துட்ட பொடுங்கணும் போல கையெல்லாம் நமன் வருது. ராணி மேடம் வாங்க, போய் பேக்ல கொண்டு வச்சிருவோம். இவ புடுங்கால பிடிக்கிறவா. அம்மா பிள்ளைகள காலேஜுக்கு கிளம்பியாச்சோ? ஆமாப்பா. எப்படி போறீங்கம்மா? பஸ்ல போறோம்ப்பா. பார்த்து போனோம்மா. பஸ் நின்ன அப்புறம் தான் ஏறணும். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது காலைகளை வச்சிடக்கூடாது. அதெல்லாம் தெரியும்பா, நாங்க என்ன சின்ன பிள்ளைல. சரி நேராயிட்டப்ப கிளம்புங்க. தம்பி நில்லுப்பா. இந்த டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சிருக்கேன். காலேஜ் முடிஞ்சது மதியம் சாப்பிடுவீங்கல்ல அந்த சாப்பாடு. ஏம்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சீனியர் அதெல்லாம் கொண்டு போக மாட்டாரு, நீ வேற. பரவாயில்ல கொடுங்க ஆண்டி, சாப்பிட்டு வர ஆண்டி. நல்ல பிள்ளையா இருக்கு. இந்த பொட்ட பிள்ளைல கூட சிலரும் சாப்பாடு எடுத்துட்டு போவதுக்கு வெக்கப்படுவாள். நல்ல பிள்ளை, உங்க அம்மா நல்லா வளர்த்துருக்கு. இல்லை, நான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. நீங்கள் எனக்கு பாசமாக கொண்டு வந்ததை பார்த்தோன்னே கொண்டு போகணுன்னு தோணுது. அப்படியா? சாம்பார் சாதம் வச்சிருக்கேன், போய் நல்லா இருக்கும், ருசியா இருக்கும்னு சாப்பிட்டு வந்துடுறேன், மிச்சம் வச்சிடாத. சரி ஆண்டி. சீனியர் எங்க கூட பஸ்ல வரீங்களா? தம்பி, நீ ஏன் வண்டி எடுத்துட்டு போப்பா. பாவம், வண்டி ஓட்டின பையல பஸ்ல எப்படி அனுப்புறது? ஓட்ட வண்டியை எடுத்துட்டு போவாங்களோ லூசா பண்ணி? பரவாயில்ல அங்கிள், நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு போங்க. தம்பி வெளியே வாப்ப, நான் உனக்கு சொல்லுவேன். தம்பி, அங்கிள் பைக்கை குறைவா எடை போடாதப்பா. சூப்பரா போகும், எங்கேயுமே நிக்காது, அழகா ஓடும். இன்னைக்கு விசாலிச்சதான். பரவாயில்ல அங்கிள், நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. காலேஜுக்கு பைக்கிலேயே போன பையன் நடந்து போனா ஒரு மாதிரி இருக்கும்லப்பா. நீ எடுத்துட்டு போ, நான் பஸ்ல போய்க்கிடுதேன். தம்பி வாங்கிக்க. அங்கிள் இது வரைக்கும் யாருக்குமே இந்த பைக்கை ஓட்ட கொடுக்கவே மாட்டாரு தெரியுமா? உனக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காரு, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஓ அப்படியா? சரி ஆண்டி. டிபன் பாக்ஸை வண்டி பெட்டியில போட்டுக்கோ. வண்டி நல்லா பத்திரமா சைட் லாக் போட்டு விடுனப்பா. நல்ல புது வண்டி வாங்கி 10 வருஷம் தான் ஆகுது. சரி ஆண்டி. இந்தாப்பா, நீ எடுத்து ஓட்டு. தம்பி நல்ல ஓட்டுவியப்பா, பைக்கு கீழே விழுந்துட மாட்டிய? ஏப்பா லூசானி, அவரு பெரிய பெரிய பைக்கெல்லாம் ஓட்டிருக்காரு சீனியரு. நீ இந்த ஓட்ட வண்டி ஓட்ட முடியாதுங்க. இது சின்னவளுக்கு வாய் ரொம்ப கூட. ஓட்ட வண்டி. விசல் தம்பி பார்த்து போயிட்டு வரணும்னு வேகமாலாம் போக கூடாது. சாயந்தரம் ஆண்டி உனக்கு நல்ல வடையும் பஜ்ஜியும் சுட்டு வைக்க. சரி ஆண்டி. போப்பா போ. நீங்க என்ன வாய் பார்த்துட்டு நிக்கீங்க? காலேஜுக்கு நேரம் கிளம்புங்க. சரிம்மா. எவ்வளவு அழகான அன்பான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்படி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லை. இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா மாதிரி உங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் அப்படியே மனசார கொடுக்காங்க. எங்கள் அப்பா கிட்ட கோடியாக கொட்டி கிடக்கு. ஒரு 11 லட்சத்துக்காக என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. நாகராஜ் அடிக்கடி சொல்லுவான், பணம் இல்லாட்டாலும் மிடில் கிளாஸ் எல்லாம் நல்ல சந்தோஷமாக வாழ முடியும்னு. நான் அவன் சொல்கிறத அப்போ ரொம்ப நக்கல் அடித்தேன். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு இங்கே 2 நாளும் மனசு அவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. அவங்க சமைச்சு கொடுக்குறதுல எவ்வளோ அன்பு இருக்குது.
நம்ம வீட்டிலலாம் சமையல்காரங்க தான் பண்ணுறாங்க. அதில் பாதி நேரம் உப்பு அதிகமாயிரும், உரப்பு அதிகமாயிரும், ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. பணம் மட்டும் தான் வாழ்க்கைன்னு கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குங்கிறது இந்த 2 நாளில் நான் நிறையவே உணர்ந்துட்டேன். ரொம்ப ஒரு அழகான அன்பான குடும்பம் இது.